பட் எனக்கு ரொம்ப டச்சிங்கா ராமானுஜன் வாழ்க்கையில நான் பார்த்ததுன்னா, இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பிரில்லியன்சி இன் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப மேதமைத்தன்மை இருந்தா கூட, வாழ்க்கையில போராடி எஃப்ஆர்எஸ்லாம் வந்ததுக்கப்புறம் 5 மடங்கு அவருடைய ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையை இன்கிரீஸ் பண்றாங்க. ஓகே. 50 பவுண்டு குடுத்துட்டு இருந்தாங்க ஓகே. வருஷத்துக்கு. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவரு இங்கிலாந்துல இருக்காரு அப்போ. ம். 1918 19 வரைக்கும் இங்கிலாந்துல தான் இருந்தாரு. இங்க அறிவிக்கிறாங்க. அப்ப பிரான்சிஸ் டியூஸ்பெரின்னு சென்னை பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர், ரெஜிஸ்ட்ரார். ஓகே. அவரு வந்து என்ன பண்றாரு, ஹார்டியுடைய பரிந்துரையின் பேர்ல 5 மடங்கு இன்கிரீஸ் பண்றாங்க. அப்ப 50 ஓகே. பவுண்டுங்கிறது 250 பவுண்ட்ஸா இன்கிரீஸ் ஆகுது. இத வந்து ராமானுஜன் கையெழுத்து போட்டு ஒப்புதல் குடுக்கணும். ஏன்னா, இப்ப இவங்க இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு பயனாளி அவரு தானே. ஆமா. அப்ப அவங்க வந்து பிரான்சிஸ் டியூஸ்பெரி வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு ராமானுஜனுக்கு இங்கிலாந்துல இருந்தப்போ. ஓகே. அவரு அங்க இருக்காரு. ம். இந்த மாரி நீங்க வந்து ஒரு இது ஃபார்ம் மாரி அனுப்புறேன். ஓகே. இத வந்து யுனிவர்சிட்டி இஸ் வெரி ஹேப்பி டூ கிராண்ட் யூ திஸ் மச் அமௌண்ட். நீங்க அத பூர்த்தி பண்ணி கையெழுத்த மட்டும் எஸ்ன்னு போட்டு அனுப்பிடுங்க. ஓகே. நீங்க யாருக்கு அத குடுக்கணுமோ, எப்படி வீட்டுக்கு வேணுமா, இல்ல உங்களுக்கு வேணுமா, எப்படியோ அத நீங்க எடுத்துக்கலாம். அடுத்த மாதத்துல இருந்தே அத நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஓகே. சாதாரணமா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் மனுஷனா இருந்தா, கிட்டத்தட்ட இப்ப ராமானுஜனுக்கு இந்த காலகட்டத்துல அவருக்கு வந்து 30 வயது ஆகுது. ம். தோராயமா. இப்போ 30, 29, 30 வருஷம் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு, ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்து, இந்த மாரி உலக அங்கீகாரம் பெற்று 250 பவுண்ட் வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 5 மடங்கு உங்க சேலரி இன்கிரீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்ப அந்த ம். அளவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சதுன்னா எல்லாருமே அது பவுண்ட்ல கிடைக்குது. ஆமா. அப்போ வந்து அந்த காலத்துல பெரிய அமௌண்ட் அது. ஆமா. அப்போ வந்து அது எல்லாருமே கிராப் பண்ணிப்போம். அப்பா சந்தோஷம் நம்ம பெரிய வீடு வாங்கலாம், நகை வாங்கிக்கலாம், நெறைய வசதிகள் ஆமா. ஏற்படுத்திக்கலாம். அ அந்த மாரி தான் பொதுவா நார்மல் மனுஷங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா ராமானுஜன் என்ன பண்றாரு, பிரான்சிஸ் டியூஸ்பெரிக்கு ஒரு பதில் கடிதம் அனுப்புறாரு. இந்த மாரி பல்கலைக்கழகமும் மத்தவங்களும் எனக்கு குடுத்த இந்த பெரிய அங்கீகாரத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன். ரொம்ப ம். மகிழ்ச்சி. ஆனா என் குடும்பத்துக்கு தற்சமயம் 50 பவுண்ட் குடுக்குறதே போதும். ஓகே. நீங்க குடுத்தே ஆவணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த மிச்சம் இருக்கிற 200 பவுண்ட என்ன மாரி கஷ்டப்படுற புள்ளைங்களுக்கு குடுத்துருங்க. கிரேட். எனக்கு தேவையில்ல. நான் கஷ்டப்பட்டுருக்கேன் நெறைய. சாப்பாடு இல்லாம, புக்கு வாங்க முடியாம, எழுத முடியாம, பேப்பர் வாங்க முடியாம. அந்த மாரி கஷ்டப்படுற நம்ம பல்கலைக்கழகத்திலேயே நெறைய பசங்க இருக்காங்க. ஓகே. பள்ளியில இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பிரிச்சு குடுத்துருங்க. இது என்னுடைய கோரிக்கையா வச்சுக்கோங்க அப்படின்னு குடுக்குறேன். இப்ப இந்த மாரி ஒரு அதாவது ஞானி நிலையில இருக்கிறவங்க தான் இப்படிலாம் யோசிக்க முடியும் என்ன பொறுத்தவரைக்கும். நான் எப்படி ராமானுஜர பார்ப்பேன்னா, மேத்தமேட்டிக்கல் செயிண்ட்டா தான். ஓகே. கணித ஞானியா தான் அவர பார்ப்பேன். அதாவது கணிதம் படிச்சவங்கலாம் கணித மேதை ஆயிட முடியாது. அதுக்கும் மேல ராமானுஜன். அதாவது எப்படி நான் சொல்லுவேன்னா, மேத்தமேட்டிஷியன். ஓகே. கணித அறிஞர்களுக்கே கணித வித்தகர் அவர். ஓகே. சாதாரண கிடையாது. அவர் அப்போ வந்து கணித மேதையாவும் இருந்திருக்கிறாரு. சக மனிதனுடைய கஷ்டத்த கஷ்டங்கள் ஆமா, பத்தியும் ஆமா. வந்து அவரு பிரச்சனைகள புரிஞ்சு, தான் பட்ட கஷ்டம் மத்தவங்களும் படக்கூடாதுங்கிறதுல முடிவா இருந்திருக்காரு. அதனால தான் அந்த வாய்ப்பு கிடைச்சப்ப கூட, அந்த மத்தவங்களுக்கு அது போய் சேரணும்னு நெனச்சு, இந்த ஒரு கடிதம் போதும். ஏன்னா, ஹார்டிக்கு எழுதின 2வது கடிதத்தில ராமானுஜன் குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாருன்னா, இது ரொம்ப அது படிக்கும்போது எனக்கெல்லாம் கண்ல தண்ணி வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, "ஐ நீட் ஃபுட் டூ பிரிசர்வ் மை பிரெயின்ஸ். திஸ் இஸ் நவ் மை ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன்." அப்படின்னு எழுதுவாரு. என் அறிவ காப்பாத்திக்க எனக்கு சாப்பாடு வேணும். அதுக்கு உதவி பண்ணுங்க. முதல் தேவை அதுதான். இப்ப இது 2வது கடிதத்துல எழுதும்போது, இத பார்க்கும்போது அப்ப இந்த மாரி ஒரு அறிவ காப்பாத்திக்க பசிக்குது அப்படின்னு சொல்லி எழுதினவரு, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்து அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கும்போது இப்படி வந்திருக்கு. அது வேண்டான்னு சொன்னாருன்னா, அப்ப எப்படி இருக்கும் அது பாருங்க. ஸோ கண்டிப்பா. இ இதெல்லாம் தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போ மனிதர்களுக்கு ஆசை, அந்த அகங்காரம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. எவ்ளோ சாதனை பண்ணாலும் எளிமையா இருக்கணும். ரொம்ப நம்ம தேவைக்கு மட்டும் நம்ப இது பண்ணிக்கிட்டா போதும். லைஃப்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நெனைக்கணும். இந்த மாரி நெறைய பரிமாணங்கள நீங்க ராமானுஜன்ட்ட பார்க்கலாம். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் கூட நான் கத்துக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு ஷேர் பண்ணணுமே. ஆமா, ஆமா. அது அவரு வந்து இப்ப இல்லாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கிறது ஒரு பெரிய நிலையில இருந்து செய்யறது ஈஸி. நீங்களே ஒண்ணும் இல்லாம ஆமா. வந்திருக்கீங்க. அப்போ நீங்க பிரிச்சு குடுக்குறீங்க பாருங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இன்னைக்குமே ம், வந்து ம், எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி வளர்ற நாடுகள்ல ம். அம் ரிசர்ச் ஆராய்ச்சி செய்ற மாணவர்கள் நெறைய பேரு சாப்பாட்டுக்கு கஷ்டமாவும் இருக்கிறாங்க. ஆமா. சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்க பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு, பகுதி நேர வேலைக்கு போயிட்டு, அவங்க ஃபீஸயே அவங்க இது பண்ணிக்கிறாங்க. இந்த மாரி
இன்னும் ஈஸியான விஷயங்கள் நெறைய பேருக்கு இருந்ததில்ல. எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோன்ல இல்ல இப்போ. அந்த